ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். அதில் இந்த ட்ரைனேஜ் பைப் வந்து எப்படி வந்து போடணுன்றது தான். இப்போ வந்து அந்த ட்ரைனேஜ் பைப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜ் வேலை பைப் லைனில் முடிச்சிட்டோடய அந்த பாத்ரூமில் இருக்கிற பள்ளம் நம்ம எடுத்து தான் அந்த ட்ரைனேஜ் லைன் போட்டிருக்கோம். அது எப்படி வந்து நம்ம கன்சலேஷன் பண்ணணும், வாட்டரை ஊற்றி எப்படி கன்சலேஷன் பண்ணணுன்றது தான் வீடியோ. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து டாப் வந்து நம்ம மூலையில் போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி அதை கொட்டி டைட் பண்ணியாச்சு. அடுத்தது அவுட்ரு வெளியில் போகிற இடம், அதையும் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் அடிச்சது வந்து காங்கிரீட் போட்டு லிக்விட் போட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இது போல் அந்த மண்ணெலாம் வந்து நம்ம தள்ளணும். மண் எப்படி எவ்வளோ தள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்ன நம்ம ஜல்லி என்ன லெவலில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜல்லி மட்டத்துக்கு நம்ம மண்ணை தள்ளிட்டு இது போல் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு சரிங்களா. இது மாதிரி தண்ணி ஊற்றி அளவுக்கு நல்லா வந்து கூறாட்டணும். இதில் வந்து நம்ம கூறாட்டுறது எப்படி கூறாட்டன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கடப்பாறை வாங்கி வந்து நம்ம கூறாட்டப்படுது. இது போல் நம்ம வந்து மோட்டர் போட்டு இது போல் வெளிக்குள்ளே விட்டு தான் எடுக்கணும். ஏன்னா பைப் லைன் இருக்குல்ல, கடப்பாரெல்லாம் போட்டு போர் ஆட்டக்கூடாது, வைப்ரேட்டர் எதுவும் போட்டு போர் ஆட்டக்கூடாது. இதுமாதிரி போர் ஆட்டிங்கன்னா பைப் லைன் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதனால் வந்து நம்ம மோட்டரோடைய ஃபோர்ஸ்லேயே வந்து அதை போராட்டி நம்ம வந்து கன்சலேஷன் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணோம். இதுபோல் நம்ம வந்து நேற்று உங்களுக்கு சொல்கிறப்ப, அதாவது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எப்படி நம்ம எடுப்பாடுறோம்ன்றதை வந்து ஒரு ரியலாக எடுத்து நம்ம போட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம மண்ணெல்லாம் தள்ளி பாத்ரூமில் வந்து ஒரு மண் கூட இல்லாமல் ஃபுல்லாக மோட்டர் போட்டு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் மண்ணெல்லாம் வந்து அந்த பள்ளத்தில் வந்து தண்ணி ஊற்றி இன்றைக்கி ஊறாடிட்டோம். இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு வந்து இதை ட்ரை பண்ணி காய வச்சுருவோம். இந்த மண் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்ட பிறகு அடுத்து நம்ம வந்து அந்த மண் எந்த அளவுக்கு இறங்கிப்போ எக்ஸ்ட்ரா மண் எவ்வளோ இருக்கோ அந்த மண் அளவுக்கு எடுத்துக்கணும். திரும்பியும் போட்ட மண் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம திரும்பி வந்து லெவல் பண்ணி அந்த மண்ணை எடுத்துடணும். போடவில்லை நம்ம மண் எக்ஸ்ட்ரா தான் போடணும். போட்டு எந்த அளவுக்கு வாங்குதோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மண் நம்ம வந்து போட்டு இது பண்ணணும். போடவில்லை கம்மியாக டவுனாக போட்டுட்டோம் இப்போ இறங்குன்றதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து ஃபுல்லாக போட்டிங்கன்னா மேஜராக ஜல்லி லெவலே போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மண் உள்ளே போயிட்டு கரெக்டாக இதாகிடும். அதனால் இது போல் நீங்கள் இது பண்ணுங்கள். இது போல் உள்ள நம்ம ஃபியூச்சரில் நம்ம வந்து பைப் லைன் போட்டு எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சில இடத்துல பார்த்துப்பீங்க, ஒரு சில பாத்ரூம்லாம் அப்படியே டவுன் ஆகிடும், தரெல்லாம் உட்காரும். அதுமாதிரி உட்கார ஆகுது. காரணம் இதுமாதிரி கன்சலேஷன் பண்ண சும்மா மண்ணை கொட்டி ஜல்லி போட்டதுனால தான் வருது. இதுபோல் வந்து நல்லா க்யூரிங் பண்ணணும். அதேமாதிரி பைப் லைனில் அக்கால் வந்து நம்ம வந்து கடப்பாறை போட்டு இதை போட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. பைப் டேமேஜ் ஆகிடும். ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். இதுபோல் பண்ணுங்கள். இதுபோல் வந்து ப்ளம்பிங் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அடுத்தது ஷேரில் வந்து நம்ம வந்து பைப் லைன் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். உடச்சி வாட்டர் லைன் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.